இன்றைய தியானம். நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். கலாத்தியர் 6:14. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்திய சபையாருக்கு எழுதுகிறதான இந்த வசனம் நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நிறைவேறணும், நாமும் அப்படியே அறிக்கை செய்யணும்னு இன்றைக்கி நம்ம ஜெபிக்க போகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாஞ்சை எல்லாம் நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல். கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருக்கு பணத்துக்கோ சொத்துக்கோ படிப்பறிவுக்கோ எதுக்குமே குறை இல்லை, எல்லாவற்றிலும் தேறினவராய் இருந்தார். ஆனாலும் அவர் தன்னை தாழ்த்தும் பொழுது நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக அப்படின்னு சொல்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு எல்லாமே இருக்கலாம், குறைன்னு நம்ம வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லாமல் இருக்கலாம். நல்ல குடும்பம், நல்ல பிள்ளைகள், நல்ல படிப்பு, நல்ல சம்பாத்தியம், சொத்து சுகம் எல்லாமே இருக்கலாம். ஆனால் அதில் நம்ம மேன்மை பாராட்டுகிறவர்களாக இருக்கிறோமா? அல்லாமல் அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னாரே, நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல், இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம எதை குறித்து மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறோம்? இந்த நாளில் கர்த்தர் எனக்கு உணர்த்தினதான ஒரு வார்த்தை, நாம் எதை மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறோம்? என் குலம், என் கோத்திரம், என் படிப்பு, மற்ற காரியங்களை குறித்து நம்ம மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறோமா? பிரியமானவர்களே, இந்த நாளில் ஒன்றை நம்ம நினைவில் வைக்கணும். எல்லாமே அழிஞ்சு போயிடும், எல்லாமே அழிஞ்சு போயிடும். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து மேன்மை பாராட்டுகிற நம்முடைய வாழ்க்கையில் அந்த சிலுவை நம்மையும் நம்முடைய வாழ்க்கையையும் பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி உன்னதமான ஸ்தலத்திலே கொண்டு போய் வைக்கும். அதை நம்ம மறக்கக்கூடாது. அப்போஸ்தலனாகிய பவுல் தான் வாழ்க்கையில் அதை கடைபிடித்தார். பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தில் 3ஆம் அதிகாரம் 7-8 ஆகிய வசனத்தை கொஞ்சம் வாசிச்சு பாருங்க. அவர் சொல்றாரு, ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த மனநிலைக்கு கர்த்தர் நம்மளை கொண்டு வரணும். இந்த ஒரு மெச்சூரிட்டி நம்ம எல்லாருக்கும் கர்த்தர் கொடுக்கணும். எனக்கு லாபமாய் இருக்கிறவைகள் எவைகளோ, அவர் சொல்லும்போது இருந்தவைகள் எவைகளோ, இப்போ நம்ம சொல்லுவோம் இருந்தவைகள் எவைகளோ இருக்கிறவைகள் எவைகளோ, எது எனக்கு லாபமாக இருக்கோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நானும் நஷ்டம் என்று எண்ணவும் எண்ணிக்கொள்ளவும் எனக்கு தயவு செய்து கிருபை தாரும். அதுதான் நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக 8ஆம் வசனத்தில் சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறாரு. இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை எப்படி அறிந்திருக்கிறோம்? எப்படி அறிந்திருக்கிறோம்? அவரை அறிகிற அறிவில் வளர்கிறோமா? அப்படிப்பட்ட பவுலே இந்த பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 12-13 சொல்லும்போது, நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் நான் தேர்னவன் நான் எண்ண மாட்டேன். ஏன்னா இயேசு கிறிஸ்துவினால் நான் எதுக்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படிக்கு ஆசையாக நான் தொடர்றேன் அப்படிங்கிறார். அது மாத்திரமல்ல, 13ஆம் வசனத்தில், சகோதரே அதை நான் பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளையெல்லாம்
நான் மறக்கிறேன், முன்னானவைகளை நாடுறேன். என்னுடைய லக்கெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன். இந்த கோலோட அவர் வாழ்ந்ததுனால தான் ஓட்டத்தை ஓடி முடிக்கும் பொழுது நான் விசுவாசத்தை காத்து கொண்டேன்னு சொல்கிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் யாரை குறித்து மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறோம்? எதை குறித்து மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறோம்? எல்லாவற்றையும் இந்த நாளில் அவர் பாதத்தில் வச்சுட்டு எல்லாவற்றை காட்டிலும் உம்மை குறித்து, உம்முடைய சிலுவையை குறித்து நாங்கள் யாவரும் மேன்மை பாராட்ட எங்களுக்கு கிருபை தாரும் என்று சொல்லி செபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம். கலாத்தியர் 6:14 ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்கிறவங்க, சபையிலே நாட்டப்பட்டிருக்கிறேன்னு சொல்கிறவங்க, பந்தியிலே பங்கு பெறுகிறேன்னு சொல்கிறவங்க, ஊழியம் செய்கிறேன்னு சொல்கிற நாங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதபடிக்கு கர்த்தர் எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு தெளிந்த புத்தியை தார். அப்போஸ்தலனாகிய பவுலை போல நாங்கள் லாபமானவைகளெல்லாம் நஷ்டம் என்று விட உதவி செய்யும் அப்பா. கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக நாங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே நஷ்டம் என்று என்ன உதவி செய்யும். துதிகன மகிமையை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை நடத்துவாராக. ஆமென்.